Assalamualaikum warahmatullahi wabarakatuh. My name is Hamida. I am from Canada. iClass Academy grand இந்த ஈவெண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு? இந்த ஈவெண்ட்க்கு நான் கனடா சர்டிஃபிகேட் எடுக்கிறேன். இந்த உங்களுக்கு என்ன மாதிரி படிச்சு தந்தாமா? ஆன்லைன் மூலமாவா இல்லாட்டி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் சொல்லி தந்த மாதிரி இருந்துச்சா? இது ஆன்லைன் மூலமாக தான் படிச்சு தந்தாங்க. பொதுவாக எனக்கு ஆன்லைனில் ஸ்டடி பண்ணுறது நம்பிக்கை இல்லை. பொதுவாக இதில் அவங்க கொஷின்ஸ் கேட்டால் அவங்க டிலே பண்ணாமல் அப்போவே கிளியர் பண்ணுவாங்க. அகாடமியில் படிச்சிருப்பீங்க. இந்த அகாடமியில் பார்க்க போல உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? இல்லை அப்படின்றெல்லாம் இல்லை. இது நான் நிறைய அகாடமியில் படிச்சுக்கிறேன். ஆனால் இதில் அமௌண்ட்டும் குறவு தான். நான் படிச்சு தந்தது தான் நிறைய படிச்சு தந்துக்கிறாங்க. தெரியாத விஷயம் நிறைய அப்படியெல்லாம் ஒரு விஷயம். இந்த கிராண்டான iClass பிஸ்னஸ் எஜுகேஷன் அகாடமியில் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களோட பேரண்ட்ஸ் இல்லை நீங்கள் போங்க மகன் நாங்கள் அவங்களுக்கு முன் சப்போர்ட் ஆகிக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் அனுப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னோட விஷ் தான் அவங்களோட விஷ். ஸோ அவங்களுக்கு கிராண்டான ஒரு அகாடமியில் இவ்வளோ கிராண்டான ஒரு ஈவெண்ட்டை செஞ்சா iClass பிஸ்னஸ் எஜுகேஷன் அகாடமியில் அவங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏண்டா நான் நிறைய அகாடமியில் ஸ்டடி பண்ணிக்கிறேன். பட் அது சல்லிக்காக மட்டும்தான். ஸ்டடீஸ் குறைவாக தான் இருக்கும். ஆனால் இதில் ஸ்டடீஸ் கூடயா இருந்துச்சு. அமௌண்ட் நல்லாவே குறைவாக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக இவங்க எடுத்த சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு பேர்த்ன்னு நினைக்கிறீங்க? டபுள் ஸ்ட்ராங் வலி அவங்கள்ட்ட எடுத்த சர்டிஃபிகேட். நான் இங்கே வரப்போக்கிட்ட டிப்ளமா மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணணுன்ற ஐடியாவில் தான் வந்தேன். சித்ரா மேடமும் பார்த்ததுக்கு போகிறது தான் அவங்க சொல்லப்போனால் அவங்க எனக்கு ரோல் மாடலாக இருக்கிறாங்க. இப்போ அவங்கள பார்த்ததுக்கு போகிறது தான் ஒரு ஐடியாவே வந்துச்சு தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு. ஸோ அவங்க எனக்கு எப்படி ரோல் மாடலோ அது மாதிரி நான் மற்றவங்களுக்கு ரோல் மாடல் ஆகிக்கணும் மட்டும்தான் சார். வணக்கம், என் பேர் நிரோஷா. நான் நிகம்பு கொற்றாமுலையிலேருந்து வந்திருக்கேன். இந்த ஈவெண்ட்க்கு வந்ததுக்கு காரணம் நான் கனடியன் சர்டிஃபிகேட்காக நான் வந்தேன். இந்த ஈவெண்ட் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி iClass பிஸ்னஸ் எஜுகேஷன் அகாடமியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்க. ஸ்டூடெண்ட்டா மிஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி படிச்சு கொடுப்பாங்க? உங்களோட மிஸ் இல்லாட்டி காசுக்காக படிச்சு தர மாதிரி இருக்குமா இல்லை ஃப்ரெண்ட்லியாக படிச்சு கொடுப்பாங்க? இல்லை, காசுக்காக இல்லை. அவங்க எங்களோட ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் கேட்குற எல்லா டவுட்டுக்குமே பொறுமையாக அமைதியாக இருந்து எங்களுக்கு பதில் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒன்றும் எங்களுக்கு தெளிவாக இருக்கும், புரியும். நான் இந்த அகாடமிக்கு வந்ததுக்கு பிற்பாடு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சு கொண்டேன். அதனால எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். டவுட்ஸ் இந்த அந்த டைமில் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க இல்லாட்டி எனி டைம் அவங்க எந்த மெசேஜ் போட்டாலும் அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பாங்க. என்ன கேட்டாலும் அவங்க பொறுமையாக எங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? வரப்போதா என்ன நினச்சி வந்தீங்க? இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் இந்த ஈவெண்ட்க்கு வந்ததுக்கு காரணம் எனக்கு இதோட ஒரு ஸ்டெப் மேலே போகணுங்கிறதுக்காக வந்தேன். அது நல்லபடியாக நடந்துச்சு. எனக்கு சரி சந்தோஷம். இந்த அகாடமியில் உள்ள சர்டிஃபிகேட் ரொம்ப எந்த ஃபீல்டுக்கு இதுக்கு போனாலும் எங்களுக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதனால எங்களுக்கு அதே ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த iClass அகாடமி எஜுகேஷன் பிஸ்னஸ் எஜுகேஷன் அகாடமியில் டிரெக்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? டிரெக்டருக்கு சொல்கிறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. எங்களை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கேட்குற கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்லி எங்களை வழி நடத்தி போனதுக்காக அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். ஹாய், என் பேர் தாஷிகா. நான் பெடிக்குலர்லேருந்து வந்தேன். என்னத்துக்கு வந்தேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு கனடியன் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காண்டி வந்தேன். ஓகே, iClass பிஸ்னஸ் எஜுகேஷன் அகாடமியில் நீங்கள் ஸ்டூடெண்டாக படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த படிச்சுட்டா விஷயம்? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல விரும்புகிறேன் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். அவங்க என்ன எனி டைம் டவுட் ஆகினாலும் அவங்க கிளியர் பண்ணி நல்லா எங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு கிளியர் பண்ணி பேசுவாங்க. அவங்க ஏதாச்சும் அவங்க சொல்லுவாங்க எனக்கு ரீசன் சொன்னால் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்ப சொல்லுவாங்க. அதுலேருந்து அவங்க எவ்வளோ விளங்குறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி சொல்லிட்டு லாஸ்ட்டாக அவங்களோட iClass அகாடமியில் டிரெக்டருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். இப்படி ஒரு அகாடமி செஞ்சு எடுத்தாலும் எங்களுக்கு தான் அது வேர்த்தாக இருக்கும். அது ஒரு லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு வேர்த்தாக இந்த சர்டிஃபிகேட் டிரெக்டருக்கு தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் நேம் அஃப்ரா. நான் கேந்திராந்து வரேன். நான் iClass பிஸ்னஸ் எஜுகேஷனில் 2 years ஸ்டடி பண்ணி இப்போ ஓன் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆன் ப்ராடக்ட்ஸ் நான் சேல் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் ஹை கிளாஸ் பிஸ்னஸ் எஜுகேஷன் டிரெக்டர் சித்ரா சிவசங்கர், அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களால தான் நான் முன்னுக்காகி வந்திருக்கிறது. ஏன்னா என்னை யாருக்கும் தெரியா, இப்போ என்னை பொதுவாக எல்லாத்துக்கும் என்ன ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்சு என்னையும் தெரிஞ்சுக்குது. அதனால நான் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்கள்ட்ட எந்த டைமுக்கு என்ன டவுட்ஸ் கேட்டாலும் என்ன கேட்டாலும் எனி டைம் இல்லாமல் சொல்லி தருவாங்க. அவங்கள டீச்சர்ஸ் கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நான் அவங்கள்ட்ட படித்ததுக்கு நான் நிறைய பலன் அனுபவிச்சுக்கிறேன். அவங்கள்ட்ட படித்த ஒரு 1 monthலேருந்தே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2 years ஆகுது. இந்த ஷோக்கு நான் வந்த காரணம் என்னோட பிஸ்னஸை இன்னும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகத்தான். அதுக்காகத்தான் நான் வந்தது. நான் அவங்களோட கிராஜுவேட் எடுத்துக்கிறேன், அவார்ட் செரமனி எடுத்துக்கிறேன். எல்லா இதுலேயும் எனக்கு நன்மை தான் நடந்துக்குது. அவங்களோட விஷயத்தால் எதுவுமே தீங்கு நடந்துக்கல. இன்னும் அவங்களால நான் முன்னேறி போகணும். அவங்களோட அகாடமியால் அவங்களுக்கு படித்து எனக்கு தந்ததால் நான் நன்மை பெறணுன்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க கிளாஸ் அகாடமில படிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு ஸ்டூடெண்டா படிச்சுட்டு போய் திரும்ப இங்க வந்திருக்கிறீங்க, அவங்ககிட்ட ஒரு சான்றிதழை பெற்றுக்கொள்ள. நீங்க படிச்ச காலத்துக்குள்ள கூட உங்களுக்கு உங்களோட மிஸ் வந்து எதுவும் டவுட்ஸ் இருந்தால் அந்த டைம்ல சொல்லி கொடுப்பாங்களா, இல்லாட்டி என்ன மாதிரி சொல்லி தருவாங்க? இல்லை, டவுட்ஸ் வந்து எனி டைம் கேட்டால் எனி டைம் இல்லை, அவங்க கிளியர் பண்ணுவாங்க. எனக்கு மிச்சம் அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட சப்போர்ட்டால் தான் நான் மிச்சம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நான் ஆல்ரெடி நான் ப்ரைடல் ட்ரெஸ்ஸிங்கும் நான் செய்கிறேன். அதில் ஃபோக்கஸை விட எனக்கு இப்போ ஓவரான ஃபோக்கஸ் வந்து இதில் தான் நிற்கிது. நான் இதில் தான் மிச்சமே செஞ்சு கொண்டு போகிறேன். முதல்ல அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க மிச்ச விஷயத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. எனி டைம் டவுட் கேட்டு எனி டைம் கிளியர் பண்ணுவாங்க. அவங்களமே டீச்சர்ஸ் வந்து கிடைக்கிறது லக்கின்னு தான் சொல்லணும். ஈவெண்ட்டுக்கு வந்து உங்களோட சான்றிதழ் நிறைய பெற்றுக்கொண்டீங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது நீங்க என்ன நினைச்சு வந்தீங்க? இங்க வந்து பார்த்தது போது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இல்லை, ஆல்ரெடி நான் அவங்களோட எல்லா ஈவெண்ட்டுக்கும் வந்திருக்கிறேன். இது அவங்களோட 3rd ஈவெண்ட்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் அவங்களோட ஈவெண்ட் எப்பயுமே பெஸ்ட்டாக தான் நீக்கும்ண்டு. அதுக்காகத்தான் நான் ஈவெண்ட்டுக்கு வந்தது. என்னோட பிஸ்னஸும் ப்ரொமோட் பண்ணணும். அவங்க சொல்லி தந்திக்கிறாங்க, நீங்கள் இது இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு ப்ரொமோட் ஆகணும்ண்டு. அவங்க காட்டுற வழியில தான் நான் வந்திருந்தேன். பொதுவா பெண்கள் வரப்போகல, பெண்கள் வந்து படிக்கணும், அதோட படிச்சு முடிச்சு ஓலவல் லெவலோடய மெரிபாடி கொடுத்துருவாங்க. மெரிபாடி கொடுத்த பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சி இன்னைக்கு அந்த ஹஸ்பண்ட் மூலமா நீங்க அவுட் ஆஃப் கொழும்புலேருந்து கொழும்புக்கு வந்து ஒரு கிராண்டான ஹை கிளாஸ் பிஸ்னஸ் எஜுகேஷன் அகாடமியில ஜாயின் ஆகி ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் ஆகி இப்போ ஒரு நல்ல பிஸ்னஸ் ஒன்று பண்ணி கொண்டு போறீங்க. இன்னும் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்துக்கிறீங்க. உங்களோட ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ அவர் எங்கே போனாலும் உங்களோட முன்னாடியே வந்து நீங்கள் போங்க, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் ஆக அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு சொல்லணும்னு சொன்னால் எனக்கு பிக் சப்போர்ட்டு என் ஹஸ்பண்ட் தான். ஏன்னா என் ஃபேமிலியில் எனக்கு இதுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் அது ஹஸ்பண்ட் தான். அவர் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வாரது கனவுலையும் நினைச்சிடாது. அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவராலையும் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்து இன்றைக்கி ஏண்ட ஓன் ப்ராடக்ட்ஸ்னு சேல் பண்ணி நான் ஏண்ட நேமை சேல் பப்ளிக் ஆகுற அளவுக்கு எனக்கு என்னோட ஹெல்ப் வந்து என் ஹஸ்பண்ட் தான். அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கிராண்டான ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ஹை கிளாஸ் பிஸ்னஸ் எஜுகேஷன் அவங்களுக்கு சொல்லணும்னா அவங்களுக்கு சொல்லணும்னு அவங்களுக்கு மிச்சம் தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுமே டீச்சர்ஸ் வந்து கிடைக்காது. என்னையை பொறுத்த அளவுக்கு எனக்கு அவங்களுமே டீச்சர்ஸ் வந்து கிடைச்சதும் இல்லை. அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் நேம் ஃபாத்திமா ஷாஹிலா ஜரூப். நான் ஹை கிளாஸ் பிஸ்னஸ் எஜுகேஷன் அகாடமியில் கனடியன் இது செஞ்சுருக்கிறேன். நான் இங்கே இந்த அகாடமியை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் வந்து என்னோட மிஸ் சித்ராக்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு இதில் இந்த மாதிரி இல்லை இவ்வளோ குறைவாக நான் செய்கிறதுக்கு அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வந்து உண்மையிலேயே நல்லா படிச்சுட்டாங்க. நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து நான் இது நல்லா செய்வேனாலும் கூட எனக்கு நம்பிக்கை இருக்கல. ஆனால் அவங்க வந்து எனக்கு நல்லா கைட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் மிஸ். உங்களால தான் நான் இப்போ இப்படி வந்து செய்கிறேன். எனக்கு நீங்கள் நல்ல சப்போர்ட் வந்து தந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹை கிளாஸ் அகாடமியில வந்து உங்களுக்கு காசுக்காக படிச்சு தந்த மாதிரி இல்லாட்டி நிறைய விஷயங்கள் படிச்சு தந்தாங்களா, இல்லாட்டி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் அதை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க? ஹை கிளாஸ் மிஸ் அப்படியெல்லாம் இல்லை. இவங்க வந்து லோ பட்ஜெட்டில் இவங்க நல்லா படித்து தந்தாங்க. இவங்க நான் வந்து நைட் 12 o'clock சரி மெசேஜ் போட்டவங்க கூட இவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. என்னை இக்னோர் பண்ணதே இல்லை. இவங்க வந்து எல்லாம் சொல்லி தந்திக்கிறாங்க. சொல்லி தராதது ஒன்றுமே இல்லை, நல்லா சொல்லி தந்திக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் நீங்க படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு கூட இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நிற்கிறாங்க. உங்களோட பேரண்ட்ஸுக்கு முதல்ல என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலி நான் இன்னும் ஓல வேலை செய்யலை. எனக்கு இப்போ 16 years ஆகுது. இந்த அகாடமியில் நான் ஜாயின் பண்ண 15 yearsல தான். சரியா
என் பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, நான் வந்து அவங்களே பெருமைப்படுத்துவேன். நீங்கள் எனக்கு நல்லா சப்போர்ட் தந்திக்கிறீங்க. எனக்கு நான் என்ன கேட்டாலும் நீங்கள் செய்வீங்க. நான் வந்து உங்களையே வந்து பெருசாக நல்லா பார்த்துக்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். பாய்ஸ் தான் எல்லாம் செய்யணும்னு இல்லை, கேர்ள்ஸ் நானும் செய்கிறதுக்கு இருக்கிறேன்ட்டு என் பேரண்ட்ஸ் சொல்ல விரும்புகிறேன். என்னோட பேரண்ட் வந்து இப்படித்தான் என்னை போஸ்ட் பண்ணுற இல்லை, இதுதான் நீ செய்யணும், இப்படித்தான் இருக்கணும், அப்படி இல்லை. என்னோட மாமா சொல்கிறாங்க, உனக்கு என்ன ஆசை நீ அதை செய், நீ எப்படி சரி முன்னுக்கு வா, உனக்கு சப்போர்ட்டாக நான் ஆயிக்கிறேன். நான் இப்போ இங்கே வந்திக்கிறேன்டா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னோட மாமா தான். அவனோட சப்போர்ட் இல்லாமல் நான் வந்திக்க மாட்டேன். லாஸ்டா ஐ கிளாஸ் அகாடமியில இந்த கிராண்டான ஈவெண்ட் செஞ்ச டிரெக்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு ஈவெண்ட் செய்கிறது லேசி இல்லை. அவன் இப்படி இந்த மாதிரி செஞ்சது பெரிய விஷயம். அது தேங்க்யூ ஸோ மச். இப்படி செஞ்சது, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணது மிஸ்ஸுக்கு இருந்தாலும் நல்லா செஞ்சாங்க. உண்மையிலேயே எனக்கு வெரி வெரி ஹாப்பி ஆகிக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஃபௌமியா. ஐ கிளாஸ் அகாடமியில் என் மகள் படிக்கிறாங்க. அவனோட பேர் இஸ்மான். உங்களோட மகளோட பேர் என்ன? அவனோட பேர் ஃபாத்திமா சாஹிதா. ஓகே, ஐ கிளாஸ் அகாடமியில நீங்க படிக்கிறதுக்கு உங்களோட மகள பேரை விட்டுட்டு வந்திருப்பீங்க. நீங்க உடப்போக்கால நீ இவ்வளவு தூரத்துக்கு ஒரு மகள் வருவான்னு நினைச்சு பாத்தீங்கன்னா? எனக்கு ஒரு நம்பிக்கைக்கு என்ன மாதிரி வருவாண்டு. மற்றது இந்த ஐ கிளாஸ் டீச்சர் சித்ராவும் நல்லா, அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிங், ஆரம்பத்துலேயும் நல்ல சப்போர்ட்டிங். அப்போ நான் மிச்சமே நினைச்சேன், நீங்கள் அவங்க நல்ல ஒரு இது கொண்டு வருவாங்கன்னு நினச்சி தான் நான் அவளை விட்டேன். என் மகளுக்கு எனக்கு தெரியும் அவன் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாடு. அது நல்ல இடத்துல அவள் போய் சேர்ந்திக்கிறான். அதை சுற்றி நான் நினைச்சேன்னா அப்போ நல்ல ஒரு இதுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டேன். ஐ கிளாஸ் அகாடமியில வந்து எந்த நேரமா இருந்தாலும் உங்களோட பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கறதா உங்களோட மகன் சொல்லியிருந்தா, அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது உண்மைதான். ஏன்டா நானும் நோட் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து சில இதுகளை கேட்பாங்க, தெரியாத இதுகளை கேட்டா அவன் ஏன் சொல்லக்கூட நல்ல மாதிரி சொல்லி கொடுப்பா. அப்போ இவங்களும் சொல்லுவாங்க, எனக்கு இப்படி சொல்லி தரேன்னு. மாதிரி இவங்க வந்து கஷ்டப்படுற இல்லை, அவள் சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சுருக்கம் சொல்லுவாங்க. நைட்டில் கால் பண்ணுவாங்க, இவங்க கால் பண்ணி பேசுவாங்க. அப்பயும் 12 மணியாக இருந்தாலும் 1 மணியாக இருந்தாலும் ஆன்லைனில் வந்து அவங்க இவங்கள சொல்லி கொடுப்பாங்க. நான் மிச்சமே அவங்களோட ஒரு இது அவங்க சொல்லி கொடுக்குற இது ஒரு லேசான முறைக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த இதுக்காக தான் நான் இதில் சேர்த்தேன் அவங்கள. இந்த கிராண்டான ஈவெண்ட்டுக்கு வர போத நீங்க என்ன நினைச்சீங்க? இப்படி இருக்கணும்னு நினைச்சீங்க? நான் நினைச்சேன், எனக்கு தெரியும் சித்ரா வந்து நல்ல டேலண்ட் அவ. நான் ஆரம்பத்துலேயும் அவங்களோட இதில் வந்து இருக்கிறேன். நான் நேரத்தோட ஒரு அவங்க ஃபங்க்ஷன் செய்ய போகிட்டு என் பிள்ளைல இதில் படிச்சுக்கிறாங்க. அப்போ நான் நேரத்தோட வந்திக்கிறேன். அப்போ நான் பார்த்தேன், நான் இன்னும் இதில் படிக்க வைக்கணும் என் பிள்ளை. ஏன்னா அவன் நல்ல லைனில் கொண்டு போகிறான் பிள்ளைல. அப்போ நல்ல வழியில் அவன் கொண்டு போகிட்டு அப்போ எங்களுக்கும் ஒரு ஆசை வருது, எங்களோட பிள்ளை நல்ல ஒரு இதில் போகுது. அப்போ எங்களோட பிள்ளை இன்னும் நல்லா சித்ரா மாதிரி நல்ல ஒரு நிலைமைக்கு அவங்க வரணும்ன்றது என்னுடைய ஒரு ஆசை. சொசைட்டி ஆகிக்கட்டும் இல்லாட்டி ஃபேமிலி ஆகிக்கட்டும், ஒரு பிள்ளைகள வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வந்து முக்கியமாக படிக்க போகல, இந்த வயசுல இது தேவையில்ல, இதுக்கு ஓட வர முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் பேரண்ட்ஸா நீங்கள் உங்களோட மகளை ஏற்று படிங்க, இன்னும் முழுக்க போங்கன்னு சொல்லி புஷ் பண்ணுறீங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க? அது வந்து இப்படித்தான். இவங்களை வந்து இப்போ ஓலவரில் முடிக்கல இவங்களுக்கு. இவங்க 16 வயசு, இவங்க 15 வயசுலேருந்து சித்ராவோட அகாடமியில் அவங்க சேர்ந்து ஜாயின்ட் ஒரு கோர்ஸ் செய்கிறாங்க. அப்போ நான் பார்த்தேன், நீ அவன் ஓலவில் முடிக்கல, அவங்க இன்னும் ஒரு இதில் அவங்க செய்யணும், அவட இன்னும் ஒரு கிளாஸ்கள் இருக்கு, எல்லாத்துலேயும் அவங்க சேர்ந்து படிக்கணுன்ற ஒரு ஆசை. மற்றது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ற இது இல்லை. எனக்கு ஏந்த ஆசை என் பிள்ளை நல்ல ஒரு வழிக்கு வரணும்ன்ற ஒரு இதுதான். அவங்கள மாரி பண்ணி அனுப்பணும் சின்ன வயசுலேயே, அந்த இதெல்லாம் எனக்கு இல்லை. நான் என் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நல்ல ஒரு சாதனை பெண்கள் வந்து சாதிக்கிற இதோட இருக்குதானே. இப்போ இவங்க பாருங்க, ஒரு பெண்ணாக இருந்து தானே இவ்வளோ சாதிச்சு இந்த அளவுக்கு வந்திக்கிறாங்க. அப்போ அதே போல் என் பிள்ளையும் நல்ல ஒரு இதாக வரணுன்ற ஆசை தான் எனக்கு. அதுக்கு அவங்க நல்ல இடத்துல சேர்ந்துட்டாங்க, அது எனக்கு சரி சந்தோஷம். இன்னைக்கு உங்களோட மகள் இந்த இன்டர்வியூ தரப்போ சொல்லியிருந்தாங்க, ஏனம்மா என்ன கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் அனுப்பி வைக்கிறா, அதே மாதிரி ஏனம்மாவை நான் நல்லா பார்த்துக்கொள்ள நினைக்கிறேன். அதை நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது எனக்கு தெரியும், அவங்க அப்படித்தான். அவங்க வந்து நிச்சயம் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு தெரியும். அவங்கள நான் சரியான கஷ்டப்பட்டுக்கிறேன் சின்ன வயசுல தான். ஆனாலும் அவங்க கொஞ்சம் இந்த துடுன்னு இருப்பாங்க. இப்போ அதே போலதான் இப்போ வந்து அவங்களோட அந்த துடு அவங்க அந்த 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 இதுவெல்லாம் இப்போ மாஸ்டர்லான்னு சொல்லி நல்லா அவங்க இப்படி ஒரு டேலண்ட்டை காட்டுறாங்க. இன்னைக்கு ஐ கிளாஸ் அகாடமியில கிராண்டான ஒரு ஈவெண்ட் நடந்திருக்குது. இந்த ஈவெண்ட் அழகான முறையில செஞ்ச ஐ கிளாஸ் அகாடமியில டிரெக்டருக்கு என்ன சொல்ல வருவேன் கடைசியா? அது நான் வந்து இப்போ பேசுகிற ஒரு இதுலேயே பாருங்க, சித்ரா அவங்கள பாராட்டி தான் நான் சொல்கிறேன். ஐ கிளாஸ் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு பொக்கிஷம் மாதிரி எங்களுக்கு. இப்படி புள்ளல் நிறைய புள்ளல் வந்து ஒரு இது சாதனை சாதிச்சுட்டு போகிறாங்க.
அதே மாதிரி என் பிள்ளைகளும் சாதிச்சுக்கிறாங்க, என்ன 2 பேர் சாதிச்சுக்கிறாங்க இதில். நான் அவங்களுக்கு மிச்சம் நன்றி சொல்கிறேன். நான் இப்போ இங்கே வந்ததும் நான் அவங்களுக்கு சொன்னேன், அவங்களோட பேசினதுக்கு அவ்வளோ பிடிக்கும், அவங்களோட டேலண்ட் உள்ள ஒரு இதில் பார்க்க போயிட்டு எனக்கு பிடிச்சிருக்குது. அவங்கள பார்த்தாவே எனக்கு பிடிக்குது, அவங்க நல்ல ஒரு நிலைமையை கொண்டு போயிட்டு விடுவாங்கன்ற ஒரு இதில் தான் நான் அவங்கள பார்த்து இதாக்கி என் பிள்ளையும் சேர்த்துக்கிறேன். மற்றது யாரும் எனக்கு அது இது பிள்ளோல என் பிள்ளோல பற்றி அது சொல்கிற இது நான் இந்த இல்லை. நல்ல வழிக்கு போகிறோன்னா நாங்களும் பேரண்ட்ஸாக இருந்து நாங்களும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிங் வந்து கொடுக்கணும். யார்கிட்ட கதையும் எங்களுக்கு தேவையில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் கொடுக்கணும்னு ஏண்ட ஒரு ஆசை. எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்கிறேன், பிள்ளைகளை நாங்கள் நம்பணும். அதே மாதிரி நல்ல இடத்துல பிள்ளைகளையும் நல்ல ஒரு இதுகளுக்கு சேர்த்து கோர்ஸுகளுக்கு சேர்த்து நாங்கள் பிள்ளைகள ஒரு நல்ல வழிக்கு நாங்கள் தான் கொண்டு வரணும். பிள்ளை நல்லா வாழறதும் நாசமாக போகிறதும் அது பேரண்ட்ஸோட கையிலையும் இருக்குது. இன்னைக்கு நடந்த ஹை கிளாஸோட சர்டிஃபிகேஷன் செரமனியில் எப்படி வச்சு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி செகண்ட் ஈவெண்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருக்கோம். வந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஃபீட்பேக்கும் எனக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில் ஹை கிளாஸ் வந்துட்டு இது ஒரு நெக்ஸ்ட் லெவலான ஒரு அப்கிரேட் கொண்டு போயிருக்காங்க. என்னென்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ல வந்து லோக்கலில் மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு கேனடியன் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்து அவங்களோட கிரேடை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட மூவ் வந்து இன்னொரு புது பாத்வேக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்களுக்குமே வந்து ஒரு ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. என்ன சொன்னால் இது இல்லாத ஒரு புதிய விஷயம் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. அதில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்கோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புது ஒரு பாத்வே ஒன்று கிடச்சிருக்குங்கிறப்ப ஸோ வி ஆல்சோ ப்ரௌட். தேங்க் ஹை கிளாஸ் ஸ்டூடெண்ட்.